சாலமோன் ராஜா புறம்பான நிலைமையில் தான் மிகுதியாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தானே ஒழிய அவனுடைய உள்ளான ஆத்தும நிலையிலே இன்னும் அவன் ஆசீர்வதிக்கப்படவில்லை. கடவுளோடு ஒரு நெருக்கமான ஐக்கியம் இல்லாத காரணத்தினாலே, தேவனோடு ஒரு நெருங்கின தொடர்பு இல்லாத காரணத்தினாலே அவனுடைய உள்ளான இருதயத்திற்குள்ளே இன்னும் குறைவுதான் இருந்து கொண்டிருந்தது, இன்னும் நிறைவேற்ற ஒரு நிலைமைதான் இருந்து கொண்டிருந்தது. பவுல் அப்போஸ்தலனை குறித்து வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க போதிக்கப்பட்டேன் என்று சொல்லுவார். நான் தாழ்ந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்பொழுது நான் மனரம்யமாக இருக்கிறேன். அதுதான் உள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமை, உள்ளான நிலைமையிலே சேமமாக்கப்பட்ட ஒரு நிலைமை. சாலமோன் ராஜாவுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் உள்ளான நிலைமையில சேமம் இல்லை. என்னுடைய ஊழிய பாதையை அநேகரை நான் சந்திக்கிறேன், பல இல்லங்களுக்கு நான் செல்லுகிறேன். பலருடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை கவனிக்கும் பொழுது பிறருக்கு பொறாமை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு அது பிரம்மாண்டமாக இருக்கிறது. நல்ல வீடு இருக்கிறது, வீட்டுக்குள்ளே சென்றால் வசதியான பொருட்கள் நிறைய இருக்கிறது, சௌகரியமாக்கிக் கொள்வதற்கு எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிறது, நல்ல லக்ஸூரியஸான நல்ல வாகனங்கள் இருக்கிறது, வங்கிகளிலே நல்ல சேமிப்பு இருக்கிறது, சமுதாயத்திலே நல்ல அந்தஸ்து இருக்கிறது, படிப்பு பதவி எல்லாம் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் அவர்களுடைய வாழ்க்கையுடைய உள்வட்டங்களை கவனித்து பார்க்கும் பொழுது அங்கே நிம்மதி இல்லை, அங்கே சமாதானம் இல்லை, அங்கே சந்தோஷம் இல்லை, வாழ்க்கை குறித்த ஒரு நிறைவில்லை. எவ்வளவோ செல்வங்கள் இருந்தும் ஏன் தான் வாழ்கிறோமோ, ஏன் தான் நான் வாழ்கிறேன் என்று தெரியவில்லையே என்று பரிதபிக்கிற ஒரு நிலைமையாக இருந்தது. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? புறம்பான நிலைமையிலே எவ்வளவோ செல்வங்களை பெற்றுக் கொண்டாலும் கூட உள்ளான நிலைமையிலே நாம் சேமம் அடையவில்லை என்று சொன்னால் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற பொழுது புறம்பான நிலையிலே மட்டுமே ஆசீர்வதித்து நம்மை விட்டுவிடுவதில்லை. உண்மையான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிற பொழுது உள்நிலையிலும் ஆசீர்வாதம், வெளிநிலையிலும் ஆசீர்வாதம் தருகிறார். ஒருவேளை வெளிநிலையிலே குறைவாக இருந்தாலும் கூட உள்நிலையிலே ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிறார். சங்கீதம் 4:7 வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் மிகுதியாக இருக்கிற காலத்திலே உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கலும் தேவனே, நீர் என்னுடைய இருதயத்திலே அதிகமான சந்தோஷத்தை தந்தீர். அவர்களுக்கெல்லாம் செல்வ செழிப்புகள் இருக்கிறதன் விளைவாக கிடைக்கிற சந்தோஷத்தை பார்க்கலும் ஆண்டவரை, நீர் என்னுடைய இருதயத்திலே நீர் தந்த சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கிறது ஐயா. எனவே நான் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன், என்னை சுகமாக தங்க பண்ணுகிறவர் நீரே என்று அவன் அங்கே சொல்கிறான். அதுதான் உள்ளான நிலைமையிலே சேவம் அடைவது, உள்ளான நிலைமையிலே ஆசீர்வாதம் அடைவது. வெளிப்புறமாக கிடைப்பது மட்டுமல்ல ஆசீர்வாதம், உள்ளநிலையிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு வாக்களிக்கிற ஒரு ஆசீர்வாதம் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான். இவ்விதமான ஒரு சேமத்தை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தர விரும்புகிறார். அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கை குறித்து சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய உள்நிலையிலே நாம் எவ்விதமாக இருந்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு நிறைவு இருக்கிறதா? நிம்மதி இருக்கிறதா? சமாதானம் இருக்கிறதா? சந்தோஷம் இருக்கிறதா? வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று எண்ண முடிகிறதா? இல்லை, சலிப்பும் சஞ்சலும் தான் நம் வாழ்க்கையிலே மிச்சமாக இருக்கிறதா? சோர்வும் கவலையும் தான் நமக்கு மிச்சமாக இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய குறைவான நிலைமையை ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். அப்பொழுது பிலிப்பியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட விதமாக நம்முடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து தம்முடைய ஐஸ்வரியத்தின் மூலமாக நிறைவாக்கி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மாலை வேளையிலே கடைசி நேரத்திலாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு கடந்து செல்ல வேண்டாம். ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உண்மையான வாஞ்சியோடு ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருப்போம். ஒரு யாக்கோபை போல, ஆண்டவரை நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லுகின்ற விதமாக இந்த மாலை வேளையிலே நம்முடைய ஈடுபாடுகள் இருக்கட்டும். வெளிநிலையிலே மட்டுமல்ல, உள்நிலையிலும் சேமம், உள்நிலையிலும் செழிப்பு, உள்நிலையிலும் ஆசீர்வாதம். அவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். இப்பொழுது நாம் பார்த்தோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். என்னாகும் 24ஆம் அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமானது என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கப்படுவதுதான் தேவனுக்கு பிரியம். நாம் ஒருபோதும் துக்கம் நிறைந்தவர்களாக, சோர்வு நிறைந்தவர்களாக, கவலை நிறைந்தவர்களாக, வாழ்க்கையிலே வெறுமை உணர்ந்தவர்களாக
சந்தோஷமாக வாழ்வது தேவனுடைய விருப்பம் அல்ல. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். Rejoice in God always. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஆண்டவர் நாம் சந்தோஷமாக இருக்கவே விரும்புகிறார். ஆதியில தேவன் மனிதனை படைப்பதற்கு முன்பாக கூட பாருங்கள், 5 நாட்கள் ஆண்டவர் அருமையான ஒரு உலகத்தை படைத்து அதற்கு பிறகுதான் மனிதனை படைத்தார். மனிதன் படைக்கப்பட்ட பொழுது ஏற்கனவே அவனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் அங்கே நிறைவாக தேவனாலே ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து நாம் தேவனுடைய கரிசனையை பார்க்கிறோம். அவ்விதமாகவே நம்முடைய வாழ்க்கையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை. இந்நாட்களில் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் அதிகமாக கேட்கிறோம், அதிகமாக படிக்கிறோம், அதிகமாக விசுவாசிக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையிலே குறைவுபடுகிற ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த குறைவுபடுகிற நிலைமையினுடைய காரணம் என்னவென்பதை நாம் கவனித்து பார்த்து விட்டோம் என்று சொன்னால், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு தடையும் இராது. அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு தடையும் இராது. நான் துவக்கத்திலே சொன்னேன், தேவன் பொய் சொல்லவே மாட்டார். ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியும் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரவில்லை என்றால் அங்கே ஏதோ தடைகள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த தடைகளை குறித்து தான் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க செல்கிறோம். வாசித்த வசனத்தினுடைய முதல் பகுதியை பார்க்கும் பொழுது, தேசத்திலே ஆசீர்வாதம் இல்லை, மழை பெய்யவில்லை, எனவே நல்ல விளைச்சல் இல்லை, தேசத்திலே குறைவான நிலைமை நிலவுகிறது, பலவிதமான நெருக்கடிகள், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமற்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சேமத்தை மீண்டும் தருவேன். ஆங்கில வேதாகமத்திலே பார்க்கிற பொழுது, I will heal the land. நான் அந்த நிலத்தை, அந்த தேசத்தை குணமாக்குவேன். குணமாக்கும் பொழுது, சுகமாக்கும் பொழுது அது தானாக உங்களுக்கு சேமத்தை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று அங்கே ஆண்டவர் கூறுகிறார். ஆனால் இந்த சேமத்தை அடைவதற்கு ஆண்டவர் சில ஆலோசனைகளை தருகிறார். அருமையானவர்களே, பல நேரங்களிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை குறித்து தான் நாம் அதிகமாக கேள்விப்பட்டு அவைகளைத்தான் அதிகமாக விசுவாசித்து எதிர்பார்க்கிறோம். அதற்குரிய வழிகளை குறித்து நாம் போதுமான அளவிற்கு சிந்திக்க முடியாமல் போய்விடுகிறோம். எப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதை குறித்து சரியாமல் சிந்திக்காமல் போய்விடுகிறோம். அவ்விதமாக சிந்திப்பதற்காகவே நமக்கு இந்த நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று விசுவாசித்து சிந்தித்து பார்ப்போம். முதலாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய நிலைமை எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தாலும் கூட, அந்த குறைபாடு எந்த காரணத்தினாலும் உருவானதாக இருந்தாலும் கூட, அது உன்னுடைய தவறுகளினாலோ உன்னுடைய பாவத்தினாலோ எதுவானாலும் ஏற்பட்டிருக்கட்டும், ஆனால் இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது ஆலோசனை என்ன? You must humble yourself. உன்னை நீ தாழ்த்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு மிக மிக பிரியமான ஒரு சுபாவம் உண்டென்றால் அதுதான் humbleness, தாழ்மை. ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிற ஒரு சுபாவம் என்னவென்றால் அதுதான் தாழ்மை. எனவேதான் யாக்கோபு என்று சொல்லப்படுகிற தேவபக்தன் தன்னுடைய நிருபத்திலே 4ஆம் அத்தியாயத்துடைய 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். எப்பொழுது நமக்கு பெருமை வந்து விட்டதோ, எப்பொழுது நம்மை பெருமையை உள்ளவர்களாக மாற்றிக்கொள்கிறோமோ, நான் எப்பொழுது I am something great என்று சொல்லுகிறோமோ, அப்பொழுதே தேவன் நமக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாத குறைவிற்கு அவருடைய பெருமைதான் காரணம். காரணம் என்னவென்றால், God is standing against him. அவர்களுக்கு எதிராக ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால், because of the proudness, பெருமையின் விளைவாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய சேமத்தை, ஆண்டவருடைய நன்மையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கு ஆண்டவர் முதலாவது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு சுபாவம், குணாதிசயம் என்னவென்று சொன்னால் தாழ்மை. மகனே, மகளே, நீ உன்னை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், நீ தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஆலோசனை தருகிறார். இந்த தாழ்மையினுடைய காரியங்களை சிந்திக்கும் பொழுது அங்கே 2 விதமான தாழ்மைகளை நாம் பார்க்க வேண்டும். முதலாவது, நமக்கு எப்படிப்பட்ட ஒரு தாழ்மை வேண்டும் என்றால், தேவ கிருபை, தேவனுடைய ஒரு ஆதரவு நமக்கு அவசியம் என்று உணர்கின்ற ஒரு தாழ்மை வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது
அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், என்னால எல்லாம் கூடும், ஐ கேன் டு எனிதிங் வாட் எவர் ஐ விஷ். நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அதை நான் செய்ய முடியும். எனக்கு கடவுளுடைய கிருபை ஒன்று தேவையில்லை, எனக்கு தேவனுடைய ஆலோசனை ஒன்றும் அவசியம் இல்லை, எனக்கு ஆண்டவர் மேல் பக்தி வைத்து அடைய வேண்டியது ஒன்றுமில்லை. எனக்கு சம்பாதிக்க தெரியும், எனக்கு சேர்க்க தெரியும், என்னுடைய வாழ்க்கையை என்னால் நடத்தி செல்ல முடியும், என்னால் என்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமான வலிமை இருக்கிறது என்று தங்களை சார்ந்தே தங்களை எடைபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே தாழ்மையற்ற ஒரு நிலைமை. அருமையானவர்களே, நாம் எவ்வளவு வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே தேவையாக இருக்கிறது. தேவனுடைய அருள் நம்முடைய வாழ்க்கையில தேவையாக இருக்கிறது. வாழ்க்கையினுடைய சில சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடுகிற பொழுது நமக்கு பணமோ அந்தஸ்தோ நல்ல வாழ்க்கை சூழ்நிலைகளோ பலரோடு இருக்கிற உறவுகளோ வந்து உதவி செய்யாது. கடவுள் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. அந்த தேவ கிருபை நமக்கு வேண்டும் என்கிற ஒரு உணர்வு வேணும். வசதி இருக்கும் பொழுது, வாய்ப்பு இருக்கும் பொழுது, யாரையும் மதிக்க தெரியாமல், யாரையும் மதிக்க வேண்டும் என்ற தேவை உணராமல் நான் ராஜா என்ற நிலைமையிலே வாழ்வோம் என்று சொன்னால் அங்கே தேவ கிருபை நாம் இழக்கிறோம். வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் நமக்கு தேவ கிருபை தேவைப்படுகிறது என்பதை உணர்கின்ற நாள் வரும். அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும், ஆண்டவருடைய வழிநடத்துதல் நமக்கு வேணும், ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஐயா, உம்முடைய கிருபை இல்லை என்றால் இந்த உலகத்திலே நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாது ஐயா. எனக்கு எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும், அந்தஸ்து படிப்புகள் இருந்தாலும், அவைகளை சார்ந்து நான் ஜீவித்து விட முடியாது ஐயா. எனக்கு உம்முடைய அருள் வேணும், எனக்கு உம்முடைய ஆதரவு வேண்டும் என்று நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அப்படி தாழ்த்துகிற பொழுது நம்முடைய உள்ளார்ந்த மனநிலையிலே ஆண்டவர் சேமத்தை கட்டளையிடுகிறார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார், சமாதானத்தை கட்டளையிடுகிறார், சந்தோஷத்தை கட்டளையிடுகிறார். நாம் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தாழ்மையுடைய இன்னொரு பகுதி என்னவென்று சொன்னால், தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய கிருபையை பெறுவதற்கு உண்மையாக நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆண்டவரிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் உரிமையை மட்டுமே செயல்படுத்தி பெற்றுவிட முடியாது. அதற்கு நாம் தகுதி இல்லாதவர்கள் என்பதை உணர வேண்டும். கெட்டகுமாரனுடைய ஊமையிலே நாம் பார்க்கும் பொழுது, கெட்டகுமாரன் எல்லா நிலைகளிலும் கெட்டு போய் வசதி நிறைந்த ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்திருந்தான், சிறப்பாக செல்வ சீமானாக வாழ்ந்திருந்தான். இறுதியாக தகப்பனை சாராத, தகப்பனோடு ஐக்கியம் கொள்ளாத ஒரு வாழ்க்கையின் விளைவாக, தன் மனதின்படியே வாழ்வதற்கு அவன் விரும்பி சென்றதின் விளைவாக எல்லாவற்றையும் இழந்து இறுதியாக நிர்பந்தமான ஒரு பன்றிகளை மேய்க்க நிலைமைக்கு வருகிறான். அப்பொழுது அவனுக்கு ஒரு தெளிவு ஏற்படுகிறது, ஞானம் வருகிறது. அவன் ஒரு முடிவெடுக்கிறான். என்ன முடிவு என்று சொன்னால், I will go back to my father's house. என் தகப்பனுடைய வீட்டிற்கு நான் திரும்பி செல்லுவேன். சென்று என்ன செய்வேன் என்றால், அப்பா, கடவுளுக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். உம்முடைய மகன் என்று சொல்லுவதற்கான எந்த அந்தஸ்தும் எனக்கு இல்லை. I am not worthy to be called as your son. உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் என்னை உம்முடைய வேலைக்காரில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளும். அவன் அங்கே தன்னை தாழ்த்துகிற விதத்தை கவனித்து பாருங்கள். இந்த தகப்பனிடத்தில் இப்பொழுது செல்வம் நிறைய இருக்கிறது. அவன் ஓடி சென்ற, அப்பா, நான் உம்முடைய மகன், உம்முடைய செல்வம் எல்லாம் எனக்கு பங்கு இருக்கிறது என்று அவன் மறுபடியும் கேட்கவில்லை. இதற்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லை ஐயா, உம்மை அப்பா என்று கூப்பிடுவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை ஐயா. ஆனாலும் என்னுடைய வறுமையின் விளைவாக, என்னுடைய வேதனையின் விளைவாக உம்மிடத்திலே வந்திருக்கிறேன். ஒரு அடிமை போல என்னை ஏற்றுக்கொண்டு ஒருவேளை உணவு கிடைக்கும்படியாக எனக்கு ஒரு வேலையை தாரும் என்று கெஞ்சுகிறான். அப்படி தன்னை தாழ்த்துவதற்கு அந்த மகன் முன்வந்த பொழுது என்ன நடந்தது என்றால், தேவன் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. தன்னை தான் தாழ்த்தி கொள்ளுகிறவனை தேவன் உயர்த்துகிறார். பல நேரங்களில் இன்றைய தினத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக உரிமை கொண்டாடுகிற அனுபவத்திலே முன்னிருக்கிறார்கள். தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் எனக்கு உரிமை இருக்கிறது என்று உரிமை கொண்டாடுகிறார்கள். ஆனால் தாழ்த்த வேண்டிய ஒரு பண்பை மறந்து போய் விடுகிறார்கள். அநேகர் ஆண்டவருக்கு கட்டளையிடுவதிலே மிகவும் கரிசனையாக இருக்கிறார்கள். இதை நீர் இப்படி செய்யும், இதை விதமாக எனக்கு தாரும் என்று கட்டளையிடுவதற்கு உஷாராக இருக்கிறார்கள். ஆனால் அந்த தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை நீர் இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டளையிடுகிறோமே, நீர் எழுதின வசனத்தின்படி எனக்கு தாரும் என்று கேட்கிறோமே. ஆனால் அப்படி கேட்பதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கிறோமா? கேட்கலாம், தகுதி இருக்கும், கொடுக்கிறார் தேவன். ஆனால் அதை நாம் உணர வேண்டும். பல நேரங்களில் கேளுங்கள்,
அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7